கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் தினத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் நம்ம பார்க்கும் போது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அன்பார்களே, தேவனுடைய சத்திய வார்த்தைகள் தான் ஒரு மனிதனை எல்லா விஷயங்களிலிருந்தும் அவனை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லப்படுது. அன்பார்களே, ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய சுய வார்த்தையினால ஒரு மனிதன் எந்த விஷயத்திலும் சரி விடுதலை ஆகப்பட முடியாது. ஆனால் தேவனுடைய சத்திய வார்த்தையினால தான் அவனுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் விடுபட முடியும் என்று சொல்லி இந்த சத்தியத்தை நம்ம இந்த நாள் நம்ம தியானிக்கலாம் நண்பர்களே. ஆனால் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்படுது நம்ம பார்க்கும்போது அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற சத்திய வார்த்தைகள் அவர் எந்த வார்த்தையை கூறி அவர் அனுப்புகிறாரோ அந்த வார்த்தை அது போய் அந்த காரியத்தை நிறைவேறுகிற வரைக்கும் அது வீணாக தேவனுக்கு திரும்பாது என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நண்பர்களே, இப்படி இருக்க நம்ம பாவ கட்டுகள் இருந்தும் சாப கட்டுகள் இருந்தும் ஒரு பொல்லாப்பான பழக்க வழக்கங்கள் இருந்தும் நம் விடுதலை பெற முடியும் என்றால் அது தேவ வார்த்தை மட்டும்தான் மகளே. தேவ வார்த்தை தான் அந்த விஷயத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கும் அன்பர்களே. பாருங்க, அதே விதமாக பாருங்க, பைபிள் அநேக விஷயங்கள் சீஷர்கள் பேசியிருக்கிறார்கள். பேதுரு கூட இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் எழுந்து நின்று அவர் சத்திய வார்த்தைகளை சொல்லுறாரு. அந்த இடத்துல அவங்க குத்தப்பட்டவர்கள் நின்று 3000 பேர் அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டார் என்று வசனம் சொல்லப்படுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அனுபவங்களே. அதே விதமாக பவுல் கூட சிறைசாலை இருக்கும்போது அந்த சிறைசாலை சேவங்கிட்ட இயேசு பத்தி சத்தியத்தை சொல்றாரு. அந்த குடும்பமே அவங்க ரட்சிக்கப்படுறாங்க அன்பர்களே. கடைசியாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட மலை பிரசங்கத்துல அவர் பிரசங்கிக்கும் போது அவர் அதிகாரம் உடையவராக அந்த சத்திய வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அதை கேட்டு ஆச்சரியப்பட்டிருக்கிறாங்க நண்பர்களே. இப்படிதான் நண்பர்களே, தேவ வார்த்தைகள் சத்திய வார்த்தைகள் தான் ஒருவருடைய வாழ்க்கைகள் மாற்றங்களை கொண்டு வரும், விடுதலைகளை பெற முடியும் நண்பர்களே. ஆனால் ஒரு தனிப்பட்டவனுடைய வாழ்க்கையில மனிதனுடைய வார்த்தைகளை கேட்டு ஒருவன் அவன் விடுதலை பெற முடியாது. ஆகையால் அதிகமாக நம்ம சத்திய வார்த்தைகளை நம்ம கேட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம வரும்போது நம்ம கெட்ட பழக்கங்கள் இருந்தும் கெட்ட சுபாவங்கள் இருந்தும் பாவக்கட்டுகள் இருந்தும் சாபக்கட்டுகள் இருந்தும் தேவ வார்த்தைகள் நம்மளை விடுதலாக்கும். அதுதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும் என்று சொல்லப்படுகிறது அன்பார்களே. ஆகையால் நம்ம இயேசுவிடத்தில் வருவோம், அந்த சத்திய வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கொள்வோம், நம்ம மனம் திரும்புவோம், அந்த வார்த்தைகளுக்கு நம்ம இடம் கொடுப்போம். அந்த வார்த்தையை நம்மளை விடுதலாக்கி நம்மளை நித்தியமாக நடத்தும் அன்பார்களே. ஆமென்.